ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்சநிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறது ஒரு குறைதான். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற நடந்துட்டு இருக்குது. ரொம்ப துன்பங்கள் துயரங்கள் பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய தருணங்களா இது உங்களுக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனால வந்து வெற்றி தான். ஏன்னா லாபஸ்தானம் வெற்றியை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. அதனால வந்து மூத்த சகோதரிகளால் அனுகூலங்காத ஆதாயங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்க கிட்ட இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரம். அதே மாதிரி இளையதாரம், லாபஸ்தானம். மூத்த சகோதரிகள் போன மாசம் வரைக்கும் அண்ணன் அக்கால் கிட்ட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அண்ணன் அக்கால்கிட்ட இருந்து அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. குழந்தைகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய தன்மைகள், குழந்ைகள் உங்களை நல்ல விதமா பார்த்துக்கக்கூடிய தன்மைகள், அதெல்லாம் வந்து குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. என்னதான் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கிறது தான். கொஞ்சம் சிறு தடை, ஒரு கருத்து வேறுபாடு இருந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடம் ஏன்னா அஷ்டமத்துல சனி, அதாவது ராசிக்கு 8ல சனி பகவான் போகிறது தான் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம், தனத்தை கொஞ்சம் குறைப்பார். அதாவது பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைக்கத்தான் செய்வார் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடத்துல சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் அப்படின்னு 5 கிரகங்கள் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கறது ஒரு நல்ல மன வலிமையை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. அந்த சூரியனை வந்து குருவும் பார்க்கிறாரு. சிவராஜ யோகத்தோட சூரியன் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். எந்த பிரச்சனைனாலும் இந்த காலகட்டத்துல நீங்க சமாளிக்கக்கூடிய தன்மைகளை தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி
ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக போறாரு. இந்த மாதத்துக்கு கடைசி 10 நாள். அந்த 10 நாள் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடமாற்றம், அதாவது ஒரு 400, 500 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், இல்ல அதாவது பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகம், டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3யும் கொடுத்தீங்கன்னா நாங்களே எடுத்துருவோம். எடுத்து துல்லியமான பலன்கள் வந்து சொல்லுவோம். தசாபுக்தி அடிப்படையில அப்பதான் வந்து துல்லியமா இது வந்து 25-30% தான் வந்து கோச்சார ரீதியா இப்ப நம்ம சொல்லுவோம். துல்லியமான பலன்கள் வேணும்னா உங்க டீட்டெயிலை கொடுங்க. கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.